மோடி ஐயா தான் ஜெயிப்பாரு. இது நான் கொடுக்குற கேரண்டி. தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கை குறித்து முதல்வர் ஸ்டாலின் கூறியிருப்பதாவது: 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக 10.76 லட்சம் கோடி ரூபாயை அள்ளி கொடுத்ததாம் மத்திய பாரதிய ஜனதா அரசு. இது அப்பட்டமான பொய்க்கணக்கு. இதில் 2 கூறுகள் உள்ளன. முதலாவது, மத்திய நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு அளிக்க வேண்டிய நிதி பகிர்வையும் திட்டங்களுக்காக மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதியையும் உள்ளடக்கியது இது. உத்தரப்பிரதேசத்துக்கு 18.5 லட்சம் கோடி ரூபாயை அள்ளி கொடுத்த பாரதிய ஜனதா அரசு பல லட்சம் கோடி ரூபாயை வரியாக பெற்ற தமிழகத்துக்கு கிள்ளி கொடுத்ததோ 5.5 லட்சம் கோடி மட்டுமே. இரண்டாவது, மத்திய அரசு ஒரு மாநிலத்தில் நேரடியாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு. இதில் பாரதிய ஜனதா காட்டியுள்ள பொய்க்கணக்குகள் என்னென்ன தெரியுமா? இன்னும் ஒற்றை செங்கல் கூட எடுத்து வைக்கப்படாத மதுரை எய்ம்ஸுக்கு 1960 கோடி. ₹1 கூட நிதி விடுவிக்கப்படாத சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு 63,246 கோடி. சாகர்மாலா திட்டத்திற்கு 2 லட்சம் கோடி என்று ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் காதிலும் பூச்சுற்ற நினைக்கிறது பாரதிய ஜனதா அரசு. எத்தனை பொய்களைத்தான் நாடு தாங்கும்? எங்கள் காதுகள் பாவமில்லையா என விமர்சித்திருந்தார். ஸ்டாலின் விமர்சனத்துக்கு பதிலடி தரும் விதமாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டுள்ளார். இத்தனை ஆண்டுகளாக பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழகத்தில் செயல்படுத்திய திட்டங்கள் அனைத்திற்கும் குடும்ப ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரம் செய்து கொண்டிருந்த ஸ்டாலின் 3 ஆண்டு காலமாக திமுக ஆட்சி வெற்றி விளம்பரத்தில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற உண்மை மக்களுக்கு தெரிய வந்ததும் பதட்டத்தில் மாற்றி மாற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். கோபாலபுர குடும்பத்தில் பிறந்த ஒரே ஒரு காரணத்தால் அமைச்சரான உதயநிதி மத்திய அரசு 1.7 லட்சம் கோடி தான் தமிழகத்துக்கு கொடுத்திருக்கிறது, 29 பைசா தான் கொடுக்கிறது என்று ஊராக பொய் சொல்லிக் கொண்டிருக்கையில் ஸ்டாலின் 5.5 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துள்ளது என்று கூறுகிறார். குடும்பத்துக்குள் பேசி ஒரு முடிவுக்கு முதலில் வாருங்கள். உங்கள் பொய் கதைகளை மக்கள் நம்பிய காலம் மலையேறிவிட்டது. பிரதமர் உறுதியளித்த 10 லட்சம் மத்திய அரசு வேலைவாய்ப்புகள் கடந்த 18 மாதங்களில் வழங்கப்பட்டு விட்டது என்பது கூட தெரியாமல் ஸ்டாலின் இருப்பது தமிழகத்தின் சாபக்கேடு. 2021 தேர்தலின் போது திமுக வாக்குறுதி அளித்த 3.5 லட்சம் அரசு வேலைவாய்ப்புகள் என்ன ஆனது என்பதை மக்களுக்கு சொல்ல ஸ்டாலின் தயாரா? மதுரை எய்ம்ஸ் 2026 செயல்பாட்டுக்கு வருவது உறுதி என்பது மக்களுக்கு தெரியும். அது மோடியின் கேரண்டி. ஆனால் நீங்கள் தருவதாக சொன்ன விடியல் எப்போது வரும் என்பதே மக்களின் கேள்வி என அண்ணாமலை கூறியுள்ளார்.